சொல்லு ஜோதிகா. அண்ணா, அந்த பூமிகா பத்தி தகவல் எதனா கிடைச்சதா? தேடி பாத்தீங்களா? அது வந்துமா. என்னடா சொல்றா? பேசிட்டு வந்துடுறமா. ஜோதிகா, இங்க அம்மா மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. என்னத்தை தேடுறது? பழனிக்கு தான் பூமிகாவை தெரியும்ல, அவர் கூட சேர்ந்து தேடி பார்க்கலாம்ல. எப்படி தேட சொல்ற? போட்டோ இருந்தாவது பரவாயில்ல, எந்த அடையாளமும் இல்லையே. அப்பா இப்படி ஒரு சிக்கல் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னென்ன நீயும் அம்மா கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சாமி நம்மள கைவிடாதுன்னு. இங்க பார், பூமிகா வந்தாலும் சரி இல்ல பூமாதேவி வந்தாலும் சரி, எனக்கு அப்பா குணமாகணும், அவ்வளவுதான். சரிண்ண, மெயின் ஞானேஸ்வரி அம்மன் கிட்ட அபிஷேகம் பண்ணின பிரசாதத்தோட நாங்க வரேன். நீ அம்மா கிட்ட போன கூட. சரி. அம்மா, ஜோதிகா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுடி. அம்மா, அப்பாக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியே தாண்டி இருக்கு. ஓயாம பூமிகா பூமிகான்னு அவளோட பேரையே புலம்பிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க பிரதேசனம் பண்ணிருக்கேம்மா. அம்மா, கோவில்ல எனக்கு ஒரு அக்கா ஒத்தாசியா இருந்தாங்கம்மா. உங்க அப்பா குணமாகணும்னு நானும் வேண்டிக்கிறேன்னு சொல்லி என் கூட சேர்ந்து அவங்களும் வேண்டிக்கிட்டாங்கம்மா. அவங்க வேண்டிக்கிட்டது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுமா. இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு நான் இப்பவே கிளம்புறேமா. நான் ஊர் வந்து சேர்றதுக்குள்ள அப்பா குணமாயிடுவாரு. ஜோதிகா, உன் கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நீ கோவில்ல விழுந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்க அப்பா என்னடானா நம்ம குடும்பத்தையே வருத்தப்பட வச்சுட்டு படுத்து கிடக்குறாரு. அம்மா, நீ வருத்தப்பட்டு பேசுறத பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் போல இருக்கே. என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் என் தலையெழுத்து. சரிம்மா, அந்த பூமிகாவை தேடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? என்னத்த நீ முயற்சி பண்ண சொல்ற? உங்க அப்பா பண்ண காரியத்தினால ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம மானம் போயிடுச்சு. இப்ப அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு தெரிஞ்சா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் போயிடும்டி. இத பாரு, நான் யாரையும் தேடுறதா இல்ல. அவருக்கு ஆயுசு கெட்டியா இருந்தா உங்க அப்பா பொழைக்கட்டும், இல்லனா கடவுள் விட்ட வழின்னு பேசாம இருந்துட வேண்டியதுதான். மா மா ச்சே.
எழுந்துருமா. உனக்கு குணமாயிடுச்சு, எழுந்துருமா. எழுந்துரு, ஒன்னும் பயப்படாத, தைரியமா எழுந்துரு. நான் எப்படி இங்க? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, சிகிச்சைக்காக இங்க கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க. இப்ப நீ பூர்ண குணமாயிட்டமா. ஆமாம்மா, இனிமே நீ வழக்கம் போல எல்லா வேலையும் செய்யலாம். ஆமாம்மா. சந்திரா, அவங்க சொந்தக்காரங்க வெளியில காத்துட்டு இருக்காங்க. குணமாயிடுச்சுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. சாமி. அருக்காணி குணமாயிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல வெளில வந்துருவாங்க. இவங்கள ஆடையை மாத்தி கூட்டிட்டு வா. சரிங்க சாமி. மாமா தெய்வானே, சீக்கிரமா. அம்மா, அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா இருமா. எழுந்துருமா. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். என்னம்மா? நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இந்த விரதத்தை முழுசா முடிக்க முடியாம போயிருக்கும். எனக்கு தங்க இடம் கொடுத்து, துணி கொடுத்து, எல்லா சௌகரியமும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னம்மா நீ? இங்க பாருங்க, என்னது நன்றி அது இதுன்ட்டு. நம்பிக்கையோட எங்க ஊருக்கு வந்தீங்க, அதே நம்பிக்கையோட திரும்ப போங்க. நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். அன்னலக்ஷ்மி, கூடிய சீக்கிரம் உனக்கு மனசுக்கு பிடிச்சவனோட உன் கல்யாணம் நடக்கணும்னு நான் வாழ்த்துறேம்மா. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிவில வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஜ்க்கு இல்லையே. இதோ பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா? நியூஸ் சேனலா? அன்னலக்ஷ்மி, கூடிய சீக்கிரம் உனக்கு மனசுக்கு பிடிச்சவனோட உன் கல்யாணம் நடக்கணும்னு நான் வாழ்த்துறேம்மா. 3 நாளா அம்மனுக்கு விரதம் இருந்து நம்பிக்கையோட வேண்டியிருக்கீங்க, அதே நம்பிக்கையோட சொல்றீங்க. அதனால நீங்க சொல்றது நடக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். அன்னலக்ஷ்மி, நான் ஊருக்கு போனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். உன் கல்யாணத்தை பத்தி சொன்னதும் நான் கண்டிப்பா வரேன். நீங்க இல்லாம எப்படி? என் கல்யாணத்துக்கு நீங்க தான் என்னோட தோழியே. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. இப்ப போனா மினி பஸ் வரும், அதை பிடிச்சா மெயின் ரோடு போயிடலாம். அப்புறம் நீ எங்க போகணும்னு நினைச்சா அங்க போய் சேர்ந்துடலாம். சரி, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. சரி வாங்க, நான் டிராப் பண்றேன். போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன்டா. குணமாயிடுச்சுமா, வந்துருவா. சரிங்க, சரிங்க.
அருக்காணி நல்லாயிட்டடா நீ நல்லாயிட்ட. நீ நல்லாயிட்டடா. அழுவாத அழுவாத ராஜா. நீ நல்லாயிட்ட. ஒண்ணும் இல்லடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா, அழக்கூடாது. நீ நல்லாயிட்ட. அழக்கூடாது, நீ நல்லாயிட்டடா. பாரு பொண்ணுங்க மாமா பாரு, மாமா பாரு. மாமா அருக்காணி அழுகாத புள்ள, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ இதே நல்லா இதியே. அந்த குணால என்ன கெடுத்துட்டா மாமா. அருக்காணி அழாத. மாமா அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் மாமா. அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா. அவனை என் கையால கொல்லணும் மாமா. அவனை நான் கொல்லணும். அவனை கொல்லணும் மாமா. அவனை கொல்லணும். எனக்கு அவனை கொல்லணும். எனக்கு அவனை கொல்லணும். எனக்கு அவனை கொல்லணும். அம்மாடி அருக்காணி. அம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்பதானே உனக்கு குணமா இருக்கு. உணர்ச்சி வசப்படக்கூடாதுடா. பொறுமையா இருடா. எப்படி அத்தனை பொறுமையா இருக்க முடியும்? முடியாது. எப்படி அத்தனை பொறுமையா இருக்கும்? அத்தை என்னது இது? மாமா என் கழுத்துல தாலி. மாமா என்ன மாமா இது? மாமா என்ன அத்தை? சொல்லுங்க அத்தை. எப்படி மாமா? என்னாச்சு அத்தை? ஐயோ ஐயோ அத்தை, எப்படி அத்தை எனக்கு கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி? எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்க மாமா? சொல்லுங்க மாமா, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போலாம். வா. வீட்டுக்கு போலாமா? இல்ல, எனக்கு தெரியணும். எனக்கு இங்கே இப்பவே தெரியணும். சொல்லுங்க, யார் அத்தை? அது சொல்லுங்க சொல்லுங்க. குணால்மா. என்னத்த சொல்றீங்க? அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டானா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க மாமா? இத பார்த்துட்டு நீங்களும் மாமா சும்மா இருந்தீங்க. ஐயோ என்ன இது? இத நான் ஒத்துக்க மாட்டேன். இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு வேணாம். சொல்றது கொஞ்சம் கேளுடா. எனக்கு வேணாம் மாமா. இது எனக்கு தாலி மாதிரியே தெரியல மாமா. ஐயோ அத்தை அத்தை அத்தை, இது 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 என் கழுத்து சுத்துற பாம்பு மாதிரி இருக்கு அத்தை. அத்தை அத்தை, இதை முதல்ல நான் கழட்டும் அத்தை. அத்தை இதை முதல்ல கழட்டும். மாமா மாமா ப்ளீஸ் மாமா. என்ன அநியாயம் மாமா இது? அவன் கேட்டான் அத்தை.
அவனை போய் என் கழுத்துல தாலி கட்ட வச்சு எனக்கு புருஷனை ஆக்கிட்டீங்களே. ஐயோ ஐயோ, நான் கொல்லணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கொல்லணும். அம்மாடி, நீ கர்ப்பமா இருக்கடா. அத்தா, நான் மோசம் போயிட்டேன். அத்தா, நான் மோசம் போயிட்டேன். அழுவாத, அழுவாதடா. அத்தா, அத்தா, எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன் அத்தா? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இல்ல, என் வாழ்க்கை நாசமா போச்சு. செத்து போலாமே. அர்க்கானி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாங்கெல்லாம் உனக்கு கெடுதல் செய்வோமா? அந்த நேரத்துல அதே நல்லதுன்னு பட்டுச்சு. அதேம்மா, நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு பண்ணித்தேமா இதை செஞ்சோம். இப்போதைக்கு இதை விட வேற வழி இல்லம்மா. என்ன சொன்னாலும் சரி, என்னால ஒத்துக்க முடியாது மாமா. மாமா, அவ ஐயோங்க மாமா. அவனோட கொல்லணும். என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டா மாமா. அவனோட கொல்லணும், அவனோட கொல்லணும், அவனோட கொல்லணும். அவன் கட்டுற தாலியே கழுத்துல இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. என்ன பண்றது சின்னாத்தா? மேற்கு திசை நோக்கி போமா. உன் புருஷனைய குழந்தையும் நான் கொண்டு வந்து உன்கிட்ட சேர்க்கிறேன். மேற்கு வாசலாம் இறங்குங்கம்மா. போலாம் போலாம். ஸ்டாப் ஸ்டாப், பஸ் நிறுத்துங்க. ஹலோ, பஸ் நிறுத்துங்க. யாராவது பஸ் நிறுத்துங்க. ஹலோ, ஸ்டாப். யாராவது பஸ் நிறுத்துங்க. ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. பஸ் நிறுத்துங்க. பஸ் அண்ணே, வண்டி நிப்பாட்டுங்க. பஸ் நிறுத்துங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. ஏய், பாத்து. யாராச்சும் பஸ் நிறுத்துங்க. பஸ் நிறுத்துங்க. ஸ்டாப் பண்ணுங்க.
Hello, everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.